வெல்கம் டு 7 ஸ்டார் யூடியூப் சேனல். நம்ம எங்கே வந்திருக்கோன்னா இப்போது வேர்க்கடலை விவசாயம் பற்றி பார்க்க வந்திருக்கோம். வேர்க்கடலை விவசாயிகிட்ட போய் நம்ம பேச போகிறோம். அதாவது இயற்கை முறையில் பண்ணுறாங்களா இந்த வேர்க்கடலையை, இல்லை ரசாயன முறையில் பண்ணுறாங்களா நம்ம கேட்கணும். வணக்கண்ணா. நீங்கள் இந்த வேர்க்கடலையை விவசாயம் இயற்கை முறையில் பண்ணுறீங்களா, இல்லை மருந்தெல்லாம் போட்டு இன்ட்டியெல்லாம் அடித்து பண்ணுறீங்களா? இயற்கை முறையில் தான் பண்ணுறீங்களா? எவ்வளோ நாள்னா பண்ணிட்டுருக்கீங்க இந்த விவசாயம்லாம்? எவ்வளோ ஏக்கராக இருக்குண்ணா உங்களுக்கு? இதெல்லாம் உங்கள் கைனியாண்ணா? இதெல்லாம் உங்கள் தோட்டமாண்ணா? இதுலேருந்து அரிக்க மாட்டீங்களாண்ணா? தண்ணியெல்லாம் எப்படின்னா கிணறு நீர் பாசனமா இல்லை போர் பாசனமா? கிணறு பாசனமாண்ணா? இது ஒரு போகத்துக்கு எவ்வளோ நான் மூட்டைண்ணா ஆகுது? ஒரு 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 டைம் ஒரு ஏக்கராக்கு எவ்வளோ ஆகும் ஒரு மூட்டை? அது செக்காறு தந்தால் 8 மூட்டைக்கு செக்காறு தந்தால் எவ்வளோண்ணா ஆகுது? இது வேர்க்கடலை கலக்கா அடித்து செக்காறு தந்தால் ஒரு எவ்வளோ கிடைக்கும் நெல் எண்ணெய்? ஆமாம், ஒரு சிக்குக்கு 6 லிட்டர். அது ஒரு ஏக்கரில் எவ்வளோ பருப்புண்ணா கிடைக்கும்? ஆமாம், 3 மூட்டை கிடைக்குமாண்ணா? 3 மூட்டை தாராளமாக கிடைக்கும். இது எப்படின்னா நம்ம இயற்கை முறையில் பண்ணுறது நல்லதா, இல்லை ரசாயன முறையில் பண்ணுறது நல்லதா? இயற்கை முறையில் பண்ணாதான் நல்லதா? இப்போ நீங்கள் உணர்வோடு இருங்கள், விவசாயத்தை காப்பாற்றுங்கள். இல்லை இங்கே இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் பிஇ படித்த அந்த பிள்ளைங்க, இங்கே இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்களாம் விவசாயத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. தானா விவசாயிக்கு மரியாதை வந்துடும். ஒரு விவசாயிக்கு பொண்ணு கொடுக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? விவசாயி தன்னம்பிக்கையோடு திருமணம் செய்து கொள்வேன் ஒரு பெண் முன்னால வரட்டும். விவசாயிக்கு தாண்டா பொண்ணு கொடுப்பேன்னு கங்கணம் கட்டிட்டு ஒரு அப்பனும் அம்மாவும் நிக்கட்டும். தானா இங்க விவசாயத்துக்கு மரியாதை வரும். ஆனா என்ன பண்றோம், கடைசியில கஷ்டப்பட்டு படிச்சு கேம்பஸ்ல தெரியுது ஒரு கம்பெனில போய் உட்காந்து மைசூர்ல ட்ரைனிங் முடிச்சு அதுக்கப்புறமாக புதுசா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு பர்ஃபியூம்லாம் வாங்கிட்டு போய் உட்காந்து அமெரிக்காவுக்கு ஒரு தடவை ஆன்சைட் போயிட்டு 3 வருஷம் 4 வருஷம் முடிஞ்ச பிறகு பிச்சு பிழிஞ்சு தூக்கி எரிஞ்ச பிறகு போங்கடா கர்மம் முடிச்ச இந்த வேலை வேணான்னு நீங்க விவசாயத்துக்கு வர்றதுக்கு பதிலா முடியும்னா இப்பவே விவசாயத்துக்கு குறையும் போயிரு. 130 நாள் பயிர். பரவாயில்லண்ணா, சந்தோஷம் தானா? அது நடு இது பண்ணுறீங்களா, நடு நடுறீங்களா, மிஷின் நடுவாண்ணா? ஒத்த நடு. அது ரசாயனமா இயற்கையாண்ணா? அதுவும் அது இயற்கை தான். அதுவும் பஞ்சகாயம் இது பண்ணி தான், மருந்து தான் பேஸ் பண்ணி தான். பரவாயில்லண்ணா. அது ஒரு போகத்துக்கு எவ்வளோண்ணா கிடைக்குது உங்களுக்கு? ஒரு ஏக்கராக்கு 5 மூட்டை 20 மூட்டை 5 தான் 15 மூட்டை வரும் ஒரு ஏக்கராக்கு. பரவாயில்லண்ணா. இதில் வேர்க்கடலை மட்டும் தான் பண்ணீங்களா, இல்லை காராமணி இல்லை வேறு எதுனா பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? இதில் இப்போ வேர்க்கடலை மட்டும் தான் பண்ணிங்க. இல்லை ஓரத்துலலாம் காராமணி ஏதோ 1-2 போடும். வேறு 1-2 காராமணி போடுங்க. இது முடிஞ்சு வேறு என்ன பயிர் பண்ணீங்கன்னா சீசனுக்கு இதே இது பண்ணுவீங்கன்னா கேழ்வரகு நடுவீங்க. கேழ்வரகு எத்தனை நாள் பயிர்னா அது? கேழ்வரகு 60 நாள் 70 நாள் ஆகிடுமா? 7 நாள் பயிர். ஒரு ஏக்கராக்கு எவ்வளோண்ணா கேழ்வரகு வருது? கம்மியாக தான் வருதா? அதுவும் இயற்கையான முறையில் தான். எல்லாமே இயற்கையான உங்கள்கிட்ட பண்ணுறதுல இயற்கையான முறையில் தானே? இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரில் இருக்காங்க, நம்ம இவங்கெல்லாம் இருக்காங்களா, நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. உங்ககிட்ட வேர்க்கடலை கேட்டால் கண்டிப்பாக கிடைக்குமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இவர்கிட்ட வேர்க்கடலை கேட்டால் கண்டிப்பாக சின்ன பருப்பு செடி பெரிய பருப்பு கிடையாது, வெள்ளை பருப்பு, நாட்டு பருப்பு. ஃப்ரெண்ட்ஸ், அவரோட வேர்க்கடலை செயினி அது ரசாயன முறையில் இயற்கை முறையில் பண்ணிகிட்ருக்காரு. இதை தண்ணியை பாய விட்டுருக்காரு. இதை பாருங்கள், இதை நீர் பாசனம் தான் பண்ணிகிட்ருக்காரு. அதோ தெரியுதுங்களா கிணறு? அங்கேருந்து தான் வருது இந்த தண்ணி. ஒரு பத்திரிகையாளர் இடத்துல கேட்கிறார், படித்தவர் எதற்குங்க விவசாயம் செய்யணும்? நான் அவர்கிட்ட திருப்பி கேட்டேன், படித்தவர் எதுக்குங்க சோறு திங்கணும்? இன்னைக்கு தினத்தந்தியின் முதல் பக்கத்தை பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஆடு மாடு வளர்க்க, நாட்டுக்கொடி வளர்க்க ஆட்கள் தேவை, மாசம் 60,000 சம்பளம் போட்டிருக்கு பாருங்க. அது நாம சொன்னா கேவலம், அடுத்தவன் சொன்னா அது ரொம்ப பெருமை. என்னை கேவலம் பண்ணி கேலி சிரிச்சவங்க எல்லாம் தேஞ்ச செருப்பு வச்சிருக்கா. வீடியோவை பார்க்கலாம், போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் அந்த இயற்கை முறையில் விவசாயம். நம்ம எந்தளவு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இயற்கையான முறையிலும் அடுத்தது என்ன பண்ணுறாரு அதை பற்றி பேசிக்கு நம்ம கற்றுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம மீண்டும். பாய்.